Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த மாம் அண்ட் டாட்டர் காம்போவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் நான் இண்டிவிஜுவலாகவும் வீடியோஸும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன். ஸோ ஓவரால் செட்டப் இந்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2.6 சைஸில் செஞ்ச மாமோட கடா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் இதில் தான் நான் MDF சர்க்கிள் போர்டு வச்சு 1 inch போர்டு வச்சு நான் செஞ்சுருப்பேன். இதோட பெரிய வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டரோட சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி காயின், பெரிய லக்ஷ்மி காயினை வச்சு சின்ன சின்ன ஃப்ளாரல் வச்சு பண்ணியிருப்பேன். இது மாமுக்கு டாட்டருக்கு. இதில் அடுத்தது என்ன நம்ம செஞ்சோம்னா, மாம்காக இந்த குந்தன் ஸ்டோன் பில்லை, ஹேர் பில்லை நம்ம பண்ணது. இது நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். ஸோ இதில் இந்த பின் எப்படி அட்டாச் பண்ணன்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு. இதுக்கு நம்ம காஜ் ஒயர் சைஸ் நம்பர் 20, நம்ம பிரேஸ்லெட்லாம் நேம் பண்ணுவோம் 18 இல்லை 20. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் எடுத்திருந்தேன். எனக்கு இது தனியாக ஹோல்சேலில் கிடைக்கல. ஸோ அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணினேன். பட் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா டல் கோல்டன் தான் வந்தது. ஸோ நீங்கள் பார்த்து இதை வாங்குங்க, நல்லா ஷைனியாகவும் இருக்குது. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இதை வளைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதனால் அதை வளைச்சி எடுத்து கட் பண்ணி B7000 க்ளூ யூஸ் பண்ணி பின்னாடி ஸ்டிக் பண்ணிவிட்டு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை அந்த சைஸ்க்கு கட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணியாச்சு. நல்ல ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டேன். நல்லா இதுவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை செஞ்சுருப்பேன். இதோட ஷார்ட்ஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இது மாம்க்கு அதே ஃப்ளாரல் தீம் தான். பட் இதுக்கு ஸ்டோன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா அந்த கிரெசன்ட் மூன் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். டாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் கிளிப்ஸில் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோல்டன் அலிகேட்டர் கிளிப்பில் நம்ம ப்ரெஸ்ஸிங் கிளிப்லேயும் பண்ணலாம். இது கோல்டனில் அலிகேட்டர் கிளிப்பில் அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணின 1 inch MDF போர்டில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன 6K மேட்டே ஃபினிஷ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் ஸ்டோன்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இது டாட்டரோட செட்டு. இதுவும் ஷார்ட்ஸில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயின் வித் பெண்டன்ட் செட். இது பார்த்தீங்கன்னா மாம்க்கும் டாட்டருக்கும் 2 பேருக்குமே சிமிலராக தான் இருக்கும். செயினோட லென்த்து மட்டும் கொஞ்சம் மாற்றிருப்பேன். மாம்க்கு கொஞ்சம் லென்த்தியாகவும் டாட்டருக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி அந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே 1 inch இதில் கீழே 3 ஹேங்கிங். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வீடியோலையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ சேனலில் பெரிய வீடியோஸ் இருக்கும், பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்தாலும் கொடுக்குறேன். ஓகே, இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிக் காமிச்சு அதே மாதிரி கிட்டத்தட்ட செய்ய முடியுமான்னு கேட்டு தான் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரை பண்ணது. இது நல்லாவும் வந்திருந்தது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் மட்டும் மாம்க்கும் டாட்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பேன். இது மாமோடது. இதில் பெரிய சீக்வைனில் நான் அட்டாச் பண்ணி பண்ணியிருப்பேன். இதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பெரிய வீடியோவில். ஸோ இது மாமோடது ஹேங்கிங் இந்த மாதிரி இருக்கும். பட் டாட்டருக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன சைஸ் பண்ணது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சின்ன சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது டாட்டருக்காக பண்ணது. சின்ன ஒரு ஃப்ளாரல் இதில் ஒரே ஒரு சின்ன ஹேங்கிங் மட்டும் பண்ணியிருப்பேன். இது டாட்டருக்கு அவங்களுக்கு சின்னதாக. ஸோ இதுதான் ஓவரால் செயின் அண்ட் ஹியரிங்கோட செட்டு மாம்க்கும் டாட்டருக்கும். ஸோ இந்த செட் எப்படி இருந்ததுன்னு ஓவராலாக சொல்லுங்கள். இது வரைக்கும் தான் அவங்க கேட்டிருந்தது. ஸோ இவங்களுக்கு நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இதுக்காக நம்ம அட்ஜஸ்டபிள் ரிங்கில் 2 பேருக்கும் இதே ஃப்ளாரல் வரா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. இது அட்ஜஸ்டபிள் நம்ம ரிங் பேஸ் இருக்கும் கோல்டன், அந்த கோல்டனில் அதே 6K ஐயை நான் ஃப்ளாரலாக யூஸ் பண்ணி சென்டரில் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சென்டரில் 4 mm ஒயிட் ஸ்டோனை நான் ஃபிக்ஸ் பண்ணினேன். ஸோ அது மாமுக்கு டாட்டருக்கு. இந்த ஹோல் காம்போ செட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.